அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒரு கல்யாணி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஒரு சிம்பிளான ஒரு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஸ்டவ்வை வந்து தொடச்சி எடுத்துடணும். எனக்கு எந்த வேலை வந்து காலைல ஸ்டார்ட் பண்ணாலும் எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு செய்கிறது தான் வந்து வழக்கம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தொடச்சிடுவோம். சின்ன பிள்ளை க்ளீனாக இல்லை, ஓகே தொடச்சாச்சு க்ளீனாக. அதுக்கு மேலே தான் சமையல். எப்பயுமே வந்து ஸ்டவ் வந்து எனக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த வேலை எப்போ செஞ்சாலும் காலைல எப்பயும் ஸ்டவ் வந்து க்ளீனாக இருக்குது. ஓகேவா? இந்த சொம்பில் நான் வந்து ஒன்று எடுத்துக்கேன், அதனால் 2 தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சால்ட் போட்டுட்டு ஓகே இதோட குக்கரை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். வச்சு 3 விசில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். விசில் வர ஆரம்பிச்சிச்சு. விசில் வந்தோடனே விசில் வந்து வேண்டியதான். ஓகேவா? போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சோடனே இந்த ஸ்பெஷலே வந்து கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு இந்த தக்காளி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் வெறுமே இந்த காஞ்ச மிளகாயும் இந்த தக்காளியும் மட்டும்தான். இது ரெண்டும் தான் இதனுடைய ஸ்பெஷலே. மற்றபடி வந்து வேறு எதையுமே வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெண்டுமே இதனுடைய டேஸ்ட் மட்டும்தான் அது இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கொடுக்காது. இதில் என்ன போனோம்னா வெறுமனே வந்து அந்த காஞ்ச மிளகாய் ப்ளஸ் இந்த தக்காளி இது ரெண்டும் தான் அதனுடைய ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கேற்ற உப்பு சால்ட்டு வந்து போட்டுக்கோம். சரியா? போட்டு இது நல்லா வெந்து நல்லா அப்படியே சுருண்டு வரணும். அந்த டைமில் எடுத்து நம்ம வந்து சாப்பாடு தரணும். நல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டா எப்படி சொல்லி அந்த எண்ணெய்லாம் சும்மா லேசாக மேலாப்பில் கொண்டு வந்து எண்ணெய் வந்து ஊற்றணும். ஊற்றினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறத விட நம்ம இந்த மாதிரி வதங்கின பிறகு லேசாக எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை ஏற்கனவே போட்டுப்போம். இந்த டிஷ்ஷை பொறுத்தவரை நம்ம எவ்வளோ கருவேப்பிலை வந்து சேர்ப்போம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. இதுக்கு மேலே சாப்பாடு கிளறிட்டு உங்கள்கிட்ட பார்த்துப்போம். எப்படி இருக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு எப்படி புல்லுன்ட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பாடு எப்படி இருக்காங்க அப்படியே இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஓகே ஒரு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். அதனால் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஓகே, வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.